வணக்கங்க. ஒரு ஈஸியான அரைச்சி விட்ட சிக்கன் தண்ணி குழம்பு இட்லி, தோசைக்கு சாப்பிட்டோன்னா அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. அதுக்கான மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேன் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் அதெல்லாம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 வத்தல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 இன்ச்சு சைஸ் பட்டை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதே பேனில் கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், பச்சரிசி 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு வத்தலை போட்டுட்டு தக்காளியையும் கொஞ்சம் நறுக்கி போட்டுட்டு சிக்கனை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோடனே மூடிட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான அரைச்சி விட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ பிடிக்குங்க.